சாட்சி என்பது பிரசங்கிப்பது அல்ல. சாட்சி என்பது தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவன் தான் எப்படி பெற்றேன் என்று உலகுக்கு காண்பிப்பதுதான். அங்கீகாரத்தை பெற்றவனே சாட்சியாக முடியும். மாறாக பலவித உதவிகளை பெறுவதுதான் சாட்சி என்று இன்று ஆகிவிட்டது. கிறிஸ்துவின் சாட்சியம் அவர் தேவ அன்பை பெற்ற விதத்தை பற்றியதே. மரண பரியந்தம் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தபடியால் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுகிறார். தரித்திரனாக வாழ்ந்த அவர் பிதாவிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமில்லை. இவ்வாறுதான் பவுல், யோவான் போன்ற அப்போஸ்தலர்களின் சாட்சிகளும் இருக்கின்றன. சாட்சி தேவனுக்கு கீழ்ப்படிய வழியை சொல்லித்தர வேண்டும். அவரிடம் நம் பேராசைகளை நிறைவேற்ற விசுவாசிக்கும்படி வழி சொல்லக்கூடாது. அது பொய் சாட்சி. இப்படிப்பட்ட சாட்சி கேட்பவர்களை கெடுக்கும். எந்த ஊழியத்துக்கும் மெய்யான சாட்சி அவசியம். தேவைக்காக விசுவாசிப்பதும் அது கிடைத்தது என்று சாட்சி சொல்வதும் மாயையே. ஜனங்களை அது கெடுத்துவிடும். தனக்கு அப்படி தேவன் செய்வார் என்று வீணா ஆசையை கிளப்பிவிடும். இதன் பேர் ஊழியம் அல்ல, அட்டுழியம். சாட்சியில்லா ஊழியம் மின்சாரமில்லா இயந்திரம் போல. அது செயல்படாது, யாரையும் மாற்றாது. அதில் ஜீவன் இல்லை, வீணாகுவதே அதன் முடிவு. வேதம் படித்து தெரிந்து கொள்ள முடியாத சத்தியத்தின் உண்மைகளை சாட்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அனுபவ அறிவு போதிப்பதை படிப்பறிவு போதிக்க முடியாது. கனி நல்லதென்றால் மரமும் நல்லதாகத்தானே இருக்கும். அவன் விசுவாசம் நல்லதென்றால் அவன் சாட்சியும் நல்லது, அவன் போதனையும் நல்லது. அவன் விசுவாசம் நல்லதாய் இராவிட்டால் அவன் ஜீவியமும் சாட்சியும் போதனையும் கெட்டதாயிருக்கும். இது மாறாத பிரமாணம். கனி கெட்டதென்றால் மரமும் கெட்டதுதானே. விசுவாசம் உண்மை அல்ல, ஆனால் ஜீவியம் நல்லது, சாட்சி நல்லது, போதனை எல்லாம் நல்லது என்கிறார்கள். இது எப்படி? நம் அறியாமையால் தவறாய் நிதானிக்கிறோம். நம் விசுவாசத்தை சோதிக்கும்படி அவர் இரண்டாம் ஒருவை வருவேன் என்றார். திருடனைப் போல வருகிறேன், விழித்திருங்கள் என்றார். நாம் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா என்று சோதிக்கவே அவர் இரண்டாம் முறை வருகிறார். பல முறை நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இதை நாம் உணராமல் அம்போ என்று விட்டுவிட்டு என்னை இப்போது ஏற்றுக்கொள்ளும் என்று கூப்பாடு போடுகிறோம். சோதனையை ஜெயிக்காத எவனையும் அவர் ஏற்றுக்கொண்டது இல்லை. அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது என்பது சோதனைக்கு ஆயத்தமாக இருப்பது. நம் விருப்பம், நோக்கம் மற்றும் நிதானம் இவைதான் சோதிக்கப்படுகின்றன. இதை பொறுத்தே நம் எல்லா கிரியையும் அமையும். ஆகையால் இவை எதிலும் சுயநலம் இருக்கக்கூடாது. நம் நோக்கம் தேவனை பிரியப்படுத்த, நாம அதை செய்யாமல் அவருக்கு அடங்கி நடந்து அதை நிறைவேற்றுவது. எதையும் சுயமாக நிதானிக்காமல் ஆவியால் நிதானிப்பது. இயேசு இப்படி சோதிக்கப்பட்டார், ஜெயித்தார். நாமும் ஜெயிக்க முடியும்.